ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு குட்டி மீன் விளக்கு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஆதல விலையில் சடங்கு வீடு பார்த்துக்கோங்க. அங்கே உள்ள சாப்பாடு தான் தலைவாழையில் போட்டாச்சு, தண்ணி தொளிச்சாச்சு, அவியல் கூட்டு வச்சாச்சு, தீயல் கூட்டு வச்சாச்சு, தயிர் உள்ளி கூட்டு வச்சாச்சு, தீயல் கூட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைலாம் கூட்டு வச்சாச்சு, செங்கல்பட்டு சிலப்பங்கன்னு சோறை கொண்டு வச்சாச்சு. அப்படியே சோத்துக்கு பருப்பு கறி ஊற்றியாச்சு, பருப்பு கறி நல்லா விரசிட்டு துவரம் கூட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது பப்படம் கொண்டு வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது சாம்பார், அதையும் நல்லா போட்டு விரசிட்டு அவியல் கூட்டு, துவரம் கூட்டு, அப்புறம் தயிர் கூட்டு, இந்த 3 கூட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சோண்டு சோறு வாங்கின பார்த்துக்கிடுங்க. சோறு வாங்கி அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வந்துருச்சு. அப்படியே ஐஸ்கிரீமுக்கு ஸ்பூனுமே கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு நக்கி சாப்பிட்டா தானே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது சோத்துக்கு ரசம் வாங்கியிருந்து பார்த்துக்கோங்க. ரசத்தை நல்லா போட்டு சோத்து கூட பிசைஞ்சிட்டு அப்படியே துவரம் கூட்டு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே ரசம்லாம் சாப்பிட்டு முடிச்ச கையோடு பப்படத்தை அதில் போட்டு அப்படியே பொடிச்சு போட்டாச்சு. பொடிச்சு போட்டதில் உடனே அடை பாயசம் கொண்டு வந்துருந்தாங்க. பப்படம் அடை பாயசம் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே பாயசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே இலையில் கொஞ்சோண்டு சோறை வாங்கி அப்படியே மோர் கொஞ்சம் கையில் வாங்கி குடிச்சிட்டு மோர் அப்புறம் தீயல் கூட்டு காம்பினேஷனில் விரசி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.